ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே எனக்கு. ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஃபேமிலி வந்து கத்தார்லேருந்து வர்றாங்க இங்கே. ஸோ நானும் ஏர்போர்ட் போகிறதா இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வீட்டில் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் இனி நான் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்காக ஸ்பெஷலாக இதெல்லாமே சமைச்சிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. ஸோ கரெக்டாக லன்ச் டைமுக்கு வருவாங்க. அதனால் அவங்களுக்காக இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். லன்ச்செல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து ஆஃப்டர்நூனில் ஸோ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எதாவது போடலான்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் தான் போட போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு லஞ்சுக்கு நான் வந்து பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். வந்து அக்காவோட பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண பிரியாணி அவன் இதுக்கு டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ பார்க்கலாம் வந்து என்ன சொல்கிறான்னு. ப்ளஸ் ஜூஸ் போட போகிறேன் இப்போ. ஓகே, டெசர்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ரெசிபி எதுவுமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலையில் ரொம்ப அவசரமாக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ரெசிபிஸ்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ இப்போலேருந்து தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம். நான் ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு வந்து நானே என் குழந்தைங்களும் போகிறத தான் பிளான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா என் பையனுக்கு கடைசி டைமில் வந்து எக்ஸாம் டைமிங் மாற்றிட்டாங்க. ஸோ அவன் இன்னும் ஸ்கூல்லேருந்து வரவே இல்லை. என் பொண்ணுக்கு பஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்து லேட்டாக வந்துடுச்சு. என்னோடய அக்கா ஃபேமிலி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:50க்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகும். ஸோ இங்கே நாங்கள் டிலே பண்ணிட்டோன்னா அவங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பெட்டர் நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே சங்கடமாக போச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சது தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதா. சரி, ஓகே, வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ டைமில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போடலான்னு தான் வாட்டர் மெலன் எடுத்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு லஞ்சுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அவங்க வரும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் சர்வ் பண்ணலான்னு தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அக்கா ஃபேமிலியில் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரையும் பார்த்ததுல பயங்கர ஹாப்பி. ஆல்ரெடி அக்கா ஃபேமிலி வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து இந்தியா போயிருந்தோம்ல, அந்த விலாகில் வந்து உங்கள் எல்லோரையும் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த விலாகில் எதற்கு பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரையும் பார்த்து சந்தோஷத்தில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதே மறந்துடுச்சு. ஸோ லன்ச் டைம் வரையும் எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ வீடியோ எடுக்க முடியலை. கொஞ்சம் எடுத்திருந்தேன், அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த விலாக் வந்து இன்றைக்கி சண்டே காலையில். ஆக்சுவலாக அக்கா ஃபேமிலியில் வந்து ஃப்ரைடே வந்திருந்தாங்கல்ல. ஸோ நேற்றுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, அவங்கள பார்க்க முடியலை. ஸோ இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வரணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வரணும்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூப்பிட போயிருக்காங்க. இப்போ வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்தப்பறம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் இன்றைக்கி ஃபுல் டே என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க. ஹலோ, ஹாய், வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு எடுத்துட்டேன் பத்தியா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆக்சுவலாக அவங்களாம் வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் ஓடிட்டுருக்கு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ எங்கேயாவது அனுப்பலான்னு சொல்லி ஃபைனலாக வந்து IMG வேர்ல்டு இருக்குல்ல, அங்கே அனுப்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. குழந்தைங்கள மட்டும் தான் தனியாக அங்கே அனுப்பி வைக்க போகிறோம். கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருக்கு ஒரு டைம் வேணும்னு சொல்லி தான் அவங்கள செப்பரேட்டாக தனியாக அனுப்பி வைக்க போகிறோம். நாங்கள் 4 பேர் வந்து வேற ஒரு பிளேஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என் குழந்தைங்களும் சரி, அக்கா குழந்தைங்களும் சரி, இவ்வளோ குட்டி குட்டியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ந்துட்டாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக 4 பேர் வந்து தனியாக டாக்ஸியில் தான் போக போகிறாங்க. அவங்களுக்கு கீழே போய் என் ஹஸ்பண்டும் அத்தானும் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ வெளியே கிளம்புறோம். எங்கே போகிறோங்கிறத வந்து நான் போகிற வழியிலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நாங்கள் 4 பேர் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, உமல் குயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். உமல் குயினில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் அக்காவையும் அத்தானையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட்ங்கிறத வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கும் அக்காவுக்கும் வந்து 1 மந்த் கேப்பில் வந்து மேரேஜ் நடந்துச்சு. 2006 வந்து அக்காவுக்கு வந்து ஜூலையில் மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேரும் வந்து அவ்வளோ மீட் பண்ணி அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கு. நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து நாங்கள் 4 பேரும் தனியாக போகிற ஒரு ட்ரிப்பு இது. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா
ஸோ நல்லா ஃபன் பண்ணிட்டு செம்மையாக பழைய கதையெல்லாம் பேசி ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் உமல் குவைனில் இருக்கக்கூடிய பேக் வாட்டருங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பரகுடாவில் இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹோட்டலில் இருந்துச்சு, சேம் உமல் குவைனில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே பரகுடாவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியர். பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கேரளாக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், சேம் அதே ஃபீல் தான் இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஏதோ இந்தியாவில் வந்து கேரளாவில் போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வரும்போதே வந்து டேபிள் புக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டேனால் நல்ல கூட்டமாக இருக்கும். ஸோ டேபிள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஆக்சுவலாக ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கல, கம்மி டைம்லேயே வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா நெத்தலி ஃப்ரை, ஸ்குவிட் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, அது கூடவே வந்து ப்ரான்ஸ் ரோஸ்ட்டும் பீஃப் ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்து சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இல்லை. நான் சொன்னேன் இல்லை இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க இங்கேன்னு. ஆனால் வெளியே போய் பார்த்தப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பீச்சும் இந்த இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு பிளேஸ் இது. மெயின் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கப்ப பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஸ்டார்டர்ஸ் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தனால எல்லாருக்குமே வயர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டும் சரி, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்ததா சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ கிளம்புறோம் அங்கேருந்து. இங்கே பரகுடாக்குள்ளேயே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பீச் ரிசார்ட் இருக்குது, ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தாச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்கலான்னு சொல்லி இறங்கி போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் வியூலாம் பாருங்கள், பீச்சும் இந்த மரங்களும். அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.